தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இச்சூழலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும், எனினும் இதனால் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர்ந்து 2வது நாளாக பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தொடர் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் குமாரபுரம், காயல்பட்டினம், வீரபாண்டிப்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றோடு பரவலாக மழை பெய்தது. தொடர்ந்து பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. விழுப்புரம் நகரம் மற்றும் கோலியனூர், விக்கிரவாண்டி, காணை, அரசூர், வளவனூர் உட்பட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பொழிந்தது. விழுப்புரத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. சம்பா சாகுபடிக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்பக்குளத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தெப்பக்குளத்தை